தற்போதைய தமிழக அரசியலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. அதிமுக போட்டியிடாத சூழலில் அத்தொகுதி மக்களின் வாக்கு யாருக்கு? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி காலமான நிலையில் அத்தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது. இதனால் திமுக அதிமுக என்ற போட்டி மாறி திமுக பாமக என தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சி வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். இதனிடையே அதிமுகவின் வாக்குகளும் திமுகவுக்குத்தான் விழும் என்று அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக போட்டியிடுவதால் தங்கள் தரப்பு வெற்றியை பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இப்படியான சூழ்நிலையில் தங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சிக்கே வாக்களிப்போம் என்று கூறுகின்றனர் விக்கிரவாண்டி வாசிகள். பனைக்கென தனி அமைச்சகம் வேண்டும் என்பதை பிரதான கோரிக்கையாக அந்த பகுதி பனை தொழிலாளர்கள் முன்வைக்கின்றனர். கிட்டத்தட்ட 4-5 ஒன்றியங்களில் பனை தொழில் செறிவாக நடைபெற்று இருக்குது. பனை மரங்கள் செறிவாக இருக்குது. இப்போ அந்த கிராமங்களில், அந்த ஒன்றியங்களில் இன்னும் பனைத்தொழிலை வளர்க்குறதற்கான பல முன்னெடுப்புகளை அரசு செய்யணும். வெறும் கல் மட்டும், வெறும் பதநீர் மட்டும், வெறும் கருப்பட்டி மட்டுமே இந்த பனைத்தொழிலை வளர்த்துறாது. அதில் அது பனை தொழில்ன்றது இல்லை, பனை சார்ந்த தொழில்ன்றது ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அது. அப்போது அதை இங்கே வளர்க்கணும்னா ஒரு மிகப்பெரிய திட்டம் வேணும். பனைக்குன்னே ஒரு தனி அமைச்சகம் வேணும். குறிப்பாக நீர் ஆதாரத்தை பெருக்க நந்தன் கால்வாய் திட்டத்தினை முழுமையாக முடிக்க வேண்டும், சங்கராபரணி ஆற்றில் தடுப்பணை கட்ட வேண்டும் உள்ளிட்டவை தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. ஏன்னா விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நீர் தான். நந்தன் கால்வாய் திட்டம் ரொம்ப நாளாக விவசாயிகள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒரு சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போதும், கடந்த இடைத்தேர்தல் வரும்போது கூட இந்த பிரச்சனையை பற்றி பேசினாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுப்புன்னு எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இதுவரையிலும் எந்த ஒரு பெருசாக நந்தன் கால்வாய் திட்டத்தில் எந்த ஒரு பெருசாக எதுவும் நடக்கலை. நமது சங்கராபரணி ஆற்றில் தடுப்பணை கட்டணும். ஏன்னா இங்கே முக்கியமான இது நீர் பிரச்சனை. தடுப்பணை கட்டினது இங்கே நல்லபடியாக ஊட்டி எடுக்கும். அதேபோல விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும், உழவர் சந்தை, மலர் அங்காடி ஆகியவை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அப்பகுதி விவசாயிகளும் இளைஞர்களும் முன்வைக்கின்றனர். இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் உழவர் சந்தை ரொம்ப நாளாக விவசாயிகள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இங்கே விவசாயிகளுக்கு, சிறு விவசாயிகளுக்கு இங்கே ஒரு உழவர் சந்தை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பலனாக இருக்கும். அது மாதிரி மலர் சாகுபடி இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு அதிகம். இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலேருந்து மலர் உற்பத்தியாகி இங்கேருந்து ஒரு 45-50 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய திண்டிவனத்துக்கு தான் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போக ஒரு சூழ்நிலை இருக்குது. விரைவாக எடுத்துகிட்டு போக முடியல, விலை பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா ஒரு சிக்கல்களை விவசாயி சந்திச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு இங்கே பக்கத்துலேயே ஒரு மலர் விற்பனைக்கு ஒரு சந்தையும் இருந்தால் விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இந்த மாதிரியான கோரிக்கைகளை செய்யக்கூடிய நல்ல வேட்பாளர்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வாக்களிப்பாங்க. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள விசிக வேட்பாளர் ரவிக்குமார் வெற்றி பெற்றார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அவர் அதிமுக வேட்பாளரை விட 6000 வாக்குகள் மட்டுமே அதிகம் பெற்றிருந்தார். அதே நேரத்தில் பாமக திமுகவை விட 40,000 வாக்குகள் குறைவாகவே பெற்றிருந்தது. எனவே அதிமுகவின் வாக்கு யாருக்கு செல்லும்? எப்போதும் போல இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சிதான் வெற்றி பெறுமா என்பதெல்லாம் தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூலை 13ஆம் தேதி தெரியவரும். புதிய தலைமுறைக்காக விழுப்புரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிமோனுடன் செய்தியாளர் காமராஜ்.